இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் அம்மையுடைய வாழ்க்கை அழிச்சது பத்தாதுன்ட்டு இப்ப என் அப்பனையும் கொல்ல பாக்குதானா? அவ்வளவுதான் என் பொறுமைக்கு அல்ல. எப்ப என் அப்பனை கொல்ல பார்த்தானோ அவன் உசுரோட இருக்க கூடாதுல, அவன் உசுரோட இருக்க கூடாதுல. என் கையால அவனை கொன்னு தூக்கல ஏத்தனாதான் என் ஆத்திரம் அடங்கும். ஆமாண்ணே, இன்னைக்கு நம்ம அப்பனை கொலை பண்ண பார்த்தவனுங்க நாளைக்கு நம்ம குடும்பத்துல யார் மேலயும் கை வைக்க தயங்க மாட்டானுங்கண்ணே. அவனை சும்மாவே விடக்கூடாதுண்ணே. இல்லை எங்க இருக்காவ? இப்பதானே கார்ல ஏறி போறவங்க. எனக்கு தெரிஞ்ச அநேகமா அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவன் சாவணும்ல, அவன் செத்தாதான் என் குடும்பத்துக்கு நிம்மதி. அவன் சாவணும், அவன் என் கையால சாவணும். ஆனே அவனை சாவடிக்கலாம், ஆனா நீ எதுவும் பண்ணாதனே. நம்ம தங்கச்சியை நினைச்சு பாருனே, அவனை பிடிச்சி போலீஸ் கிட்ட கொடுத்துடலானே, அவங்க பாத்துப்பாங்க அவனை. ஆமா, போலீஸ் கிட்ட கொடுத்து வேடிக்கை பார்க்க சொல்லுதியா? என் அம்மையோட வாழ்க்கைய அவன் தான் அழிச்சான்னு தெரிஞ்ச அன்னைக்கு அவனை கொன்ன அவன் குடல உருவி இருக்கணும். பரணி அன்னைக்கு என் கைய கட்டி போட்டா, இன்னைக்கு யாரும் என்ன தடுக்க முடியாதுல, யாரால என்ன தடுக்க முடியாது. என் அப்பனை கொல்ல பார்த்தான்ல, இன்னைக்கு அவனை சாவடிச்சு தூக்கு கழுத்துல ஏத்தல. மாவன என் பேரு சம்மு அல்ல. சொல்லு மாமனார, என் அப்பனை கொல்றதுக்கு எம்பிட்டு கூலி கொடுத்த? உன் அப்பனே நான் கொலை பண்ண பத்திரம் என்னல உளறத? மாமோய் போய் சொல்லாதீங்க. நீங்களும் சனியனும் தானே எங்க அப்பனை கொலை பண்ண திட்டம் போட்டுட்டு இருந்தீங்க. அத நான் கார் கிட்ட இருந்து ஒட்டி கேட்டுட்டு தான் இருந்தேன். இல்ல ஜால்ரா உன் வாயில வசம்பு வச்சு தேக்க. இல்ல சத்தியமா அது ஏன் வேலை இல்லல்ல. இல்ல வெறும் வேலை தருவானா பாரு, எங்க அப்பா முருகன் மேல சத்தியமா சொல்லுதே, நான் எதுவும் செய்யல. என் முன்னாடியே போய் சத்தியமா? மாமனார, உன் நடிப்பென்ன, உன் கிறுக்கு புத்தி என்னன்னு தெரியாம தான் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறியோ? என் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நீ என்னென்ன வேலை செஞ்சன்னு மறந்து விட்டேன்னு நினைக்கியா? ஐயோ, இப்படி அபாண்டமா என் மேல பழிய போடுது. என் அப்பனே முருகா, இது எல்லாத்தையும் நீ கேள்வி கேட்க மாட்டியா? இன்னியோட உன் கதை முடிஞ்சு போச்சு மாமனார. என் அப்பனைய கொல்ல பார்த்த, அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? இல்ல நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லுதே இல்ல. அத நீ என்ன நம்ப சொல்லுதியா? மாமனார, உசுருக்கு உசுருதான் பதிலு. வேண்டாம், இன்னைக்கு நீ செத்த மாமனார. இன்னையோட உன் கதை முடிஞ்சது. உன் சா ஒண்ணுதான் எங்க 50 பேருக்கு நிம்மதி. பொடியில நான் செய்யலன்னு சொல்லுதே. நம்ப சொல்லுதியா? துப்பாக்கில பட்டுன்னு போட்டா பொட்டுன்னு ஒரே நிமிஷத்துல உசுறு போயிடும்ல, அப்படி இவன் சாவ கூடாதுல. அதுக்கு இந்த கயிறுல இவன் பேர் தான் எழுதி இருக்கு. ஊருக்கு நடுவுல இவனை தூக்குல தொங்க விட்டு அணுவடுவா சாவறதா ஊர் மக்களே ரசிக்கணும்ல. உன் மகனோட துப்பாக்கில சாகுதியா இல்ல இந்த தூக்கு கயிற்றிலேயே தொங்குதியா? வெறும் இது உசுறுல இருந்து இதுல என்னமோ ஒத்தையார டேன் விளையாடிட்டு இருக்க நீ. மாமனார காரே, உன் வசனத்துக்கெல்லாம் மயங்குறாள் நான் கிடையாது. சொல்லு, என் அப்பனை தூக்குல தொங்க விட்ட மாதிரி நீ தொங்குதியா இல்ல உன் மகனுடைய துப்பாக்கிலேயே பட்டுன்னு போய் சேருதியா? சொல்லு. ஊர் மக்கள்லாம் வெயிட் பண்ணுதாவளா? 50 பேருக்கு டைம் இல்ல பாரு, சீக்கிரம் சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? ஏ குரு, அங்க ஏதாவது பிரச்சனையா? மேடம் அங்க பாருங்க மேடம். சொன்ன கேக்கணும். குரு, அந்த ஆளு கோவில் தர்மகர்த்தா சவுந்தர பாண்டியன் தானே? ஆமா மேடம். என் வீட்டுக்காரரு அந்த மலேசியக்காரன் வைர கிரீட விஷயத்துல தர்மகர்த்தா கூட டீல் போட்டார்னு சொன்னேன்ல. ஆமா, இவர்தான் அந்த தர்மகர்த்தா. நிஜமாவா மேடம்? போய் காப்பாத்திரலாமா? அவசரப்படாத குரு, முதல்ல சிச்சுவேஷன் என்னன்னு நம்ம அசஸ் பண்ணணும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், பொறுமையாரு. ஐயா, ஊர் பெரியவர்களே நல்லா பாத்துக்கிடுங்க. தோ நிக்கிறாரு சவுந்தர பாண்டி, இந்த ஊருடைய கேடுகட்ட எக்ஸ் பிரசிடென்ட். இந்த ஆள் என்ன செஞ்சாரு தெரியுமா? என் அப்பனை கூலி பணம் வச்சு கடத்தி இருக்காரு.
கடத்துறது மட்டும் இல்ல, கடத்தி கொண்டு வந்து இதே இடத்துல, இதே மரத்துல இந்த தூக்கு கயிறால தூக்கு போட வச்சு கொல்ல பார்த்தாரு. இந்த ட்விஸ்ட நானே எதிர்பார்க்கல குரு. ஆறு தடுத்தாலும் விட போறதில்ல, என்ன யாராலையும் தடுக்கவும் முடியாது. இந்த ஆளை இன்னைக்கு சாவடிக்காம விட போறதில்ல. எல்லாம் வெட்டிக்கலே, அண்ணி. இந்த ஆள் கைய பிடிச்சு கட்டல அண்ணி அது கட்டல. எவன் நாச்ச பக்கத்துல வந்தியா ஆறு நண்டு பார்க்க மாட்டேன். சொன்னா கேளுல. சண்முகம் வேணாம் சண்முகம், சொன்னா ஏலே, கேளு சண்முகம். சண்முகம். எப்பா ஏலே சண்முகம், டாக்டர் அம்மா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அம்மா ஓரமா நில்ல. எப்பா சண்முகம் சொன்னா கேளு பாப்பா, வேணாம்ப்பா சொன்னா கேளுப்பா. வேண்டாம் பாருப்பா எப்பா சண்முகம்ப்பா, அவருக்கு தெரியாது சொல்றாப்ல. தம்பி எப்பா சண்முகம் வேணாம்யா, சொன்னா கேளுயா. கேளியா ஏய் சத்தியமா நான் எதுவும் செய்யல. வேண்டாம் தாரி சொன்ன கேளு. வேண்டாம் சம்மு. அண்ணே அண்ணே யாராச்சும் பக்கத்துல வந்தீங்கன்னா ஒத்தனையும் பார்க்க மாட்டேன், சுட்டு போடுவேன். அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாதுல. இன்னையோட கதை முடிஞ்சதுல சவுந்தர பாண்டி. அண்ணே அவுத்து விடுதா முதல்ல. ஏய் பாண்டே, கொஞ்சம் இருக்கியா? ஒண்ணு இல்ல. வேண்டாம், இது என்னோட தீராத கணக்கு. இதை இன்னைக்கு முடிச்சே ஆகணும் நானு. இங்க நான் சொந்தக்காரனா வரல, போலீஸ் இன்ஸ்பெக்டரா வந்திருக்கேன். மரியாதையை விட்டு போயிடு. ஒப்பனை கொல்றதுக்கு நடுவுல 1000 போலீஸ தாண்டி தான் போகணும்னா அதுக்கு நான் தயார் இல்ல. சவுந்தர பாண்டி, நீ தப்பிச்சிட்ட நினைக்காத. என்னைக்கு இருந்தாலும் உன் சாவு என் கையில தான்ல. அண்ணே வாடா வாடா சொல்லுடா வாடா.